காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு உதவ மலேசியா கூடுதலாக 10 கோடி ரிங்கிட் உதவியை வழங்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு காசா மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு வழங்கப்பட்ட மானியத்தை விட கூடுதலாக இந்த ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது வெறும் ஆரம்பம்தான் என்று பேரணியில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் அவர் தெரிவித்தார். டத்தாரான் மெர்டேக்காவில் நடைபெற்ற காசாவுக்கான ஒற்றுமை பேரணியில் பேசிய பிரதமர், மலேசியாவில் உள்ள பெரிய நிறுவனங்கள் காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப உதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். காசா மக்களுக்கு உணவு மற்றும் உதவியை மறுக்கும் இஸ்ரேலியர்களின் நடவடிக்கைகள் மனிதர்களின் செயல்கள் அல்ல, அவர்கள் விலங்குகள் என்று அன்வார் கூறினார். பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் அட்டூழியங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அழுத்தம் கொடுப்பதில் முஸ்லிம்களும் சர்வதேச சமூகமும் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலகிற்கு ஒரு முன் மாதிரியாக செயல்படக்கூடிய ஒரு வளமான நாட்டை கட்டி எழுப்ப தேசிய ஒற்றுமையை நிலைநிறுத்தி பிரிவினையை நிராகரிக்குமாறு மலேசியர்களை அன்வார் கேட்டுக்கொண்டார். மலேசியா உங்களை தனியாக விடாது என்றும் அவர் காசா மக்களுக்கு தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டில் கெடா மந்திரி பசார் முகமது சனூசி முகமது நூரை அவதூறு செய்த வழக்கில் உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் குற்றவாளி என அலோஸ்டார் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அரிய கனிம மண் திருட்டில் சம்பந்தப்பட்டுள்ளார் என்றும் மலேசிய சாலை பதிவுகள் தகவல் முறை திட்டத்திற்கு கூட்டரசு அரசாங்கம் ஒதுக்கிய பணத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் என்றும் சனூசியை சைஃபுடின் குற்றம் சாட்டி இருந்ததாக கூறப்படுகிறது. சனூசிக்கு 6 லட்சம் வெள்ளியை பொது இழப்பீடாகவும் 70,000 வெள்ளியை செலவு தொகையாகவும் வழங்கும்படி நீதிபதி ஜொஹான் லீ அப்துல்லா நேற்று உத்தரவிட்டார். அடுத்த 14 நாட்களுக்குள் பிரதான மலாய் மற்றும் ஆங்கில நாளிதழ்கள் வாயிலாக சைஃபுடின் மன்னிப்பு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பதோடு அந்த அறிக்கையில் இடம்பெறவிருக்கும் வார்த்தைகள் சனூசியின் ஒப்புதலை பெற்றிருக்க வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். அலோஸ்டார் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக சைஃபுடின் உடனடியாக அறிவித்துள்ளார். காசாவில் நிகழ்ந்து வரும் அநீதிகளை கண்டித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பேசி வருவதாலும் பாலஸ்தீன நாடொன்றை உருவாக்கும் முயற்சிக்கு அவர் ஆதரவு தெரிவித்து வருவதாலும் தான் மலேசியாவில் வெளிநாட்டு உளவாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று அரசாங்க பேச்சாளர் டத்தோ ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் நடந்து வரும் இவ்வேளையில் பாலஸ்தீனத்திற்கு அன்வாரும் அரசாங்கமும் ஆதரவு தெரிவித்து வருவதால் குறிப்பிட்ட சில தரப்பினர் மலேசியாவை குறிவைத்துள்ளனர் என்றும் தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி குறிப்பிட்டார். இந்த விவகாரம் குறித்து அன்வாரும் தேசிய போலீஸ் படை தலைவர் காலித் இஸ்மாயிலும் ஏற்கனவே அம்பலப்படுத்தி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நமது நாட்டின் உறுதியான நிலைப்பாட்டினாலும் பிரதமரின் வெளிப்படையான பேச்சினாலும் மலேசியாவில் குறிப்பிட்ட சில உளவாளிகளின் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. நமக்கு இது ஒரு சவால்தான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்காக மிரண்டுவிட மாட்டோம் என்று அவர் கூறினார். தேசிய முன்னணியில் இன்னமும் ஒரு உறுப்பு கட்சியாக இருந்தாலும் எதிர்வரும் 16வது பொதுத் தேர்தலில் எந்த கூட்டணியுடன் கூட்டு சேர்ந்து போட்டியிடுவது என்று முடிவு செய்ய மாசிசாவுக்கு பல வாய்ப்புகள் இருப்பதாக அதன் தலைவர் டதஸ்ரீ டாக்டர் வி காசியம் தெரிவித்துள்ளார். எந்த கூட்டணியில் சேர்வது என்பது நேரம் வரும்போது முடிவு செய்யப்படும் என்றும் மாசிசாவுக்கு பல வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் உள்ள மாசிசா தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தின் போது அவர் இதை தெரிவித்தார். வரும் பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதிலும் எந்த கூட்டணியில் சேர்வது என்பது குறித்தும் மாசிசாவின் நிலைப்பாடு என்ன என்று செய்தியாளர்கள் வினவியதற்கு அவர் இதனை தெரிவித்தார். இந்நிலையில் தேசிய முன்னணியில் மாசிசாவின் நிலை குறித்து கேட்டபோது கட்சி தொடர்ந்து தனது கொள்கையில் உறுதியாக இருக்கும் என்றும் ஒப்புக்கொள்ளப்படாத விவகாரம் இருந்தாலும் தனது நிலைப்பாடு தெளிவானதாக இருக்கும் என்றும் வி காசியம் பதிலளித்தார். காருக்குள் போதைப்பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் முன்னாள் பிரதமர் ஒருவரின் மகனை போலீசார் நேற்று முன்தினம் சனிக்கிழமை டமன்சாரா டோல் சாவடிக்கு அருகில் கைது செய்தனர். 20 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டதை ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ சசாலி ககார் நேற்று உறுதிப்படுத்தினார். டமன்சாரா சுற்றுப்பகுதிகளில் பெட்டாலிங் ஜெயா மாவட்ட போலீசாரினால்
மேற்கொள்ளப்பட்ட குற்றச்செயல் தடுப்பு நடவடிக்கையின் போது அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அந்நடவடிக்கையின் போது போலீசார் அந்த இளைஞனுக்கு சொந்தமான காரை சோதனை செய்தபோது போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கானவை என்று நம்பப்படும் சில பொருட்களையும் சுமார் 30 கிராம் ஹெராயின் போதைப் பொருளையும் கைப்பற்றினர். அந்த இளைஞனுக்கு எதிராக ஏற்கனவே போதைப் பொருள் தொடர்பான குற்றப்பதிவுகள் இருப்பதாக அறியப்படுகிறது. ஒற்றுமை அரசாங்கத்தில் நிலவும் தேசிய முன்னணிக்கும் டிஏபி கட்சிக்கும் இடையிலான ஒத்துழைப்பை சீர்குலைக்க தேசிய கொடிகள் தலைகீழாக பறக்கவிடப்படும் சம்பவங்கள் அனுமதிக்கப்படக்கூடாது என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் நூர் ஜஸ்லான் முகமட் வலியுறுத்தியுள்ளார். ஆளும் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் உறுப்பு கட்சிகள் இத்தகைய விவகாரங்களில் அரசியல் முதிர்ச்சி தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தேசிய அரசியல் நிலைத்தன்மைக்கு குந்தகத்தை ஏற்படுத்த அத்தகைய சம்பவங்கள் அனுமதிக்கப்படக்கூடாது என்று கூறினார். எனினும் இதுபோன்ற விவகாரங்களில் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சலேவுக்கு உரிமை இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ என்பது குறித்து தாம் கவலைப்படவில்லை என்றும் நூர் ஜஸ்லான் தெரிவித்தார். டிஏபி கட்சியின் நா கோர்மிங்கும் வெளிப்படையாகவே பேசக்கூடியவராக இருக்கிறார் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.